ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மும்பையில் வந்து தாராவியில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அதுவும் குறைஞ்ச விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்ருந்தோம். நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீட்டு ஜாமான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் எவ்வளோக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெளியில். அந்த முதல் வீடியோ பார்க்காதவங்க பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச இந்த ஸ்டோன் கிளிப்ஸ் வந்து 30 ரூபா தாங்க. இந்த கிளிப்பு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கிளிப்ஸுமே மேக்ஸிமம் 30 ரூபா தான் சொன்னாங்க. அந்த ப்ரேஸ்லெட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டோன் கிளிப்ஸாக இருக்கட்டும், அந்த ஹேர் ரீத்தாக இருக்கட்டும், அந்த நம்ம இப்போ சின்ன கேர்ள் பேபிக்கு வைப்போம் இல்லையா, அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வைப்போம் இல்லையா, அந்த ரீத்தி, இது எல்லாமே ரொம்ப அழகழகாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாவில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்பாக இருக்கட்டும், எல்லாமே மாடல் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதே கிளிப்பை வந்து கடையில் வந்து 70 ரூபா கொடுத்து நானே வாங்கியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். இதே கிளிப்பை அந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த செயின் இருந்ததுலாம் கீழே, அந்த கிளிப்பை வந்து 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இங்கே வந்து வெளியில் வந்து 30 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஸ்டோன் வச்ச இந்த கல் வச்ச கிளிப்பெல்லாம் நம்ம ஊரில் எவ்வளோக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. பாருங்கள், இது வந்து நம்ம மாட்டுவோம் இல்லையா அந்த பக்கல், அந்த கிளிப்பு, அதுவும் 30 ரூபா தாங்க. இது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் நிறைய நாள் போயிருக்கேன், வந்திருக்கேன். நம்ம வாங்குறதா இருந்தால் தானே அதை வந்து கிட்ட போய் ப்ரைஸ் கேட்போம். நான் வந்து ஜாஸ்தி வாங்க மாட்டேன். அதனால் சரி இன்றைக்கி வீடியோக்காக சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 30 ரூபான்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டேன். இது தாங்க நான் சொன்ன அந்த ரீத்து. இதை தான் கேட்டோன்னே உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 30 ரூபாய்க்கு இந்த ரீத்து நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உண்மையிலே தாராவியில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் இங்கே மட்டும்தாங்க இந்த விலைக்கு கிடைக்கும். இதுவே நம்ம வெளியில் போயிட்டோம்னா இந்த மாதிரி விலைக்கு கிடைக்காது. அந்த அண்ணன் தான் நமக்கு தூக்கி காமிச்சார். ஸோ அதனால் அவரையும் அந்த நல்ல உள்ளத்தை வீடியோ எடுத்துகிட்டு அந்த கவரில் இருக்குது இல்லையா, அந்த பாசி, இதுவும் 30 ரூபா தாங்க சொன்னாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இவ்வளோ, அதாவது வெளியில் வந்து கம்மியான விலையில் கிடைக்கும்னு தெரியும். பட் ஆனால் இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் நானே உண்மையிலே எதிர்பார்க்கல. தாதரில் வாங்கியிருக்கேன். இதை கூட 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வளையல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வளையல் நான் வாங்கி பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அந்த ப்ரேஸ்லெட், இந்த நம்ம கையில் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டோனுக்குள்ளே ப்ரேஸ்லெட், அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி, இது மாதிரி இது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த சில்வர் ஜுவல்லரியை, ஆக்சிடைஸ் ஜுவல்லர்ஸ், இதுவுமே வந்து 30 ரூபா சொன்னாங்க. எல்லாமே 30 ரூபா தாங்க இருந்துச்சு. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த வளையல் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அவங்கக்கிட்ட எடுத்து காமிங்கன்னு சொன்னேன். காமிச்சாங்க. அதில் பாருங்கள் அழகாக அந்த ஜிமிக்கி அந்த இது மாதிரிலாம் தொங்குது பாருங்கள். இது 30 ரூபான்னா இது வர்த்தா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிட்டவே பார்த்திங்கன்னா இந்த கோல்டு மாதிரி இருக்கிற இந்த இது கவரிங் செயின் வளையல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வளையல்லாம் எவ்வளோன்னு கேட்டேன். 150 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. இது கூட நம்ம நார்மலாக எப்போதும் பார்த்த மாடல் தான். இது ஒன்றும் பெருசாக நீ இம்ப்ரெஸ் பண்ணல. அப்புறம் இன்னும் சில தேன்கூடு மாதிரிலாம் வளையல் இருந்துச்சு. அது உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வளையலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வீடியோவில் வந்து கொஞ்சம் இதாக தெரியுது, நேரில் பார்க்கல உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது வந்து 250 ரூபா சொன்னாங்க. எதுக்கு அவ்வளோ விலை சொன்னாங்கன்னு தெரில. 4 வளையல் அதுவும் டப்பா இல்லாமல் இருந்துச்சு. 250 ரூபா சொன்னாங்க. இந்த செயின் வந்து உண்மையிலே இந்த ஃபேன்சியாக இருந்தது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப மாடலாக நீட்டாக அழகாக இருந்துச்சு. இதோட விலையும் எவ்வளோ சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொலுசு வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக இருக்குங்க. காலை போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். கொலுசு வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கும். டூப்ளிகேட் கொலுசு தாங்க, கல்வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அதை அப்படியே சரி பார்த்துட்டு அவங்க பிஸ்னஸ் இதுக்குலாம் டிஸ்டர்ப் பண்ணானுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தங்க ரெயின் ட்ராப் வளையல் வச்சுருந்தாங்கங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்குல்ல ரெயின் ட்ராப் வளையல்னு சொல்லிட்டு, அந்த வளையலுங்க டஜன் வந்து 100 ரூபா சொன்னாங்க. ரெயின் ட்ராப் வளையல் நம்ம ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது, கலர் கலராக. எனக்கு இந்த மல்டி கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே வாங்கலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகையில் ஒரு வளையல் வாங்கிட்டு வரணுன்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க வேண்டியது, அதனால் நான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலை. நமக்கு வந்து இது எப்போதுமே கிடைக்கும் இல்லையா, அதனால் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உண்மையிலே வீடியோவில் கூட எனக்கு அவ்வளோ கிளாராக தெரியலை. நேரில் பார்க்கையில் அப்படியே ஒவ்வொரு வளையலும் கண்ணை பறிச்சுதுங்க. ஜிகின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதில் இருக்கையில் அதுவும் அவங்க அந்த கம்பி வச்சுருக்காங்களே, அது ஆடையில் வந்து இன்னும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தோட அந்த ரெயின் ட்ராப் வளையல் தாங்க ஹைலைட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள்,
இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. இதை கூட நான் ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் 300 சொல்லி விற்கிறத பார்த்தேன். உண்மையிலே நம்ம ஊரில் 300 இல்லை கம்மியான விலையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அது விலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டால் அதில் என்னன்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விலை தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. எத்தனை வளையல் இருந்தாலும் அந்த ரெயின் ட்ராப்ஸோட வளையல் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு தனி அழகு தாங்க, நல்லாயிருக்கு. ஆனால் இதில் வந்து ஏற்கனவே அந்த சிந்தாமணி கலர் மாதிரி வருது இல்லையா, அந்த வளையல் வந்து என்னோடய பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, வளையலை விட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னொரு அண்ணன் தனியாக கொஞ்சம் தள்ளி கடை போட்டிருந்தாங்க, இந்த கடையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த வளையல் பார்த்திங்கன்னா இந்த 150 சொன்னாங்கங்க, அழகாக இருந்தது. இந்த தேன் கூடு மாதிரி இருந்துச்சு. 150 120 சொன்னாங்க. 120 இந்த தேன் கூடு வளையல் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் இந்த சோக்கர் செட் மல்டி கலரில் இருக்கிற இந்த சோக்கர் செட்டு வந்து 150. அந்த கம்மல் நெத்திச்சுட்டி எல்லாமே செட்டாகவே வரும். உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க. கொண்டாங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. நம்ம வீடியோவில் கூடங்க அது வந்து கொஞ்சம் இந்த டிம்மாக தெரியுது இல்லையா, நேரில் பார்க்கல வந்து அப்படி பளிச்சுன்னு அழகாக இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த கமல்லாம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் இது 120 சொல்லி சொன்னாங்க. அந்த பெரிய ஜிமிக்கு வந்து 120, கொஞ்சம் சின்னதாக இருக்குது 100, 70, 80 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாசி வந்து மராட்டிக்காரங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த பாசி வந்து ரொம்ப போடுவாங்க. இந்த கம்மல்லாம் வந்து 70, 80 அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைஸ் வாரியாக இருந்துச்சு. அப்புறம் அதை விட்டு கொஞ்சம் நகண்டு வந்தேன். இந்த ஷூ இருந்ததுங்க. இந்த ஷூக்கு பேர் எனக்கு தெரில, ஆனால் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி அழகாக இருந்துச்சு. இதோட விலை 150 சொன்னாங்க. இதை வந்து இது எத்தனை வயசுக்கு போடலாம், ஒரு 2-3 வயசு குழந்தைங்களுக்கு போடலாமா. எதை எடுத்தாலும் அதாவது இந்த ஃபேன்ஸ் இந்த த்ரெட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருக்கிற எல்லா ஷூமே 150 தான் சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்ச செப்பல் இருந்துச்சு. அது உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே கண்ணை பறிச்சுது. இதுதாங்க இது கோல்டன் கலரில் அப்படியே சுற்றி ஸ்டோன் வச்சுருந்துச்சு. இது வந்து 200 சொன்னாங்க. இதோட விலை வந்து அப்படியே அழகாக இருந்துச்சு. இது எப்போதும் இருக்குமா இல்லை ரம்ஜானுக்காக போட்டிருக்கீங்களாலாம் கேட்டால் இல்லை இது எப்போதுமே நம்ம போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்துருக்கேன், ஓவராலாக அதை பார்த்துட்டே வருவேன். கிட்ட போய்லாம் ரொம்ப பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் சரி வீடியோக்காக தான் பார்க்குறேன். அதனால தான் எனக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செப்பலை வந்து 200 எவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னால் சென்னை சில்க்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச செப்பல் வந்து 400 450 தான் கிடைக்கும், அதுக்கு கீழெல்லாம் கிடைக்காது அப்படின்னாங்க. இவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா 200, அதுதான் அந்த ப்ரைஸை தான் அப்படி மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஏன்னா எல்லா வேலையும் வந்து மைண்டில் வச்சுக்க முடியல. இந்த மாதிரி சொன்னது உண்மையிலே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கவே எடிட் பண்ணல, அதோட வேலை அப்படி ஃபிங்கர் காமிக்கல. ஓ ஆமாண்ணா சொன்னாங்களா அப்படி சொல்லிட்டு மைண்டில் இருந்துச்சு. இந்த செப்பலும் வந்து பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க, பாய்ஸ்குள்ளே செப்பல். தாராவியில் வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல பொருளாகவும் இருக்கும். அந்த கொடுக்குற விலைக்கு அந்த பொருட்கள் நல்லாவும் இருக்கும். இருக்கிறதுக்கு இடம் மட்டும்தான் கஷ்டமே தவிர மற்றபடி காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ லைஃப் ஸ்டைல் பொருட்களாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இந்த ஷூ வந்து 150 சொன்னாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே ஜிகுன்னு இருக்குல்லையா, அப்படியே சின்ன குழந்தைங்களுக்குலாம் அப்படியே ஃபேன்சி ட்ரெஸ் போட்டோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இதெல்லாம் நான் என் பொண்ணுங்களுக்கு போட்டு அழகு பார்த்துட்டேன். அவங்க சின்ன பிள்ளையில் இருக்கையில் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிருக்கையில். இந்த அந்த ஷூ வந்து 150 சொன்னாங்க. இந்த செப்பலை வந்து 200 சொன்னாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே கம்மியாக கிடைக்கும். இந்த பழங்கள், காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கம்மியாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வீட்டு வாடகை பிடிக்கிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இதோட நம்ம முடிச்சிக்கலாம். மார்க்கெட்டை எடுத்தோம்னா அது ஒரு வீடியோ 2 வீடியோலாம் எடுத்தால் பத்தாது. நான் எப்பப்போ போகிறேனோ அப்பப்போலாம் எடுத்து வீடியோ போடுறேன். அதோட விலையும் சேர்த்து உங்களுக்கு போடுறேன். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.